ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் விஜய்க்கு தான் வந்து காவேரி கேட்டிருக்காங்க அப்படின்றத சொன்னதும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி போய் நிற்கிறாங்க காவேரி. கல்யாணமே வேண்டாம் அப்படின்ற முடிவோடு தான் இருந்தாங்க இல்லையா காவேரி. ஸோ இந்த சமயத்தில் விஜய்க்கு வந்து பொண்ணு கேட்டுட்டு போனாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக கோவம் அடைஞ்ச காவேரி என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா பார்த்து திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, அவங்க மனைவி இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி எழுப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து சாரதாம்மாகிட்டயும் வந்து கேட்டுட்ருக்காங்க. மட்டும் இல்லாம கல்யாணம் ஆகி ஏற்கனவே குழந்தை இருக்க ஒருத்தருக்கு என்ன வந்து நீ கல்யாணம் பண்ணி குடுக்க போறியாம்மா? அப்படின்ற மாரி கேள்வியும் கேட்குறாங்க. சொன்ன விஷயத்துல காவேரிய பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து கிளியரா இருக்கு. அதாவது அவங்க ஒய்ஃப்க்கு வந்து எதுவும் ஆகல. அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்னதா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால தான் வந்து விலகி இருக்காங்க அப்படின்றது தான் அவங்களோட கணக்கு. பட் ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இவங்க 2 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இவரோட மனசுல என்ன கேள்வி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி சாரதாம்மாவும், "இங்க பாரு காவேரி, அவருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதனால அத பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது." அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லிட்டுருக்காங்க. "என்னம்மா சொல்ற? இது எப்பத்துலருந்து?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "இல்லடி இத பத்தி வந்து அவங்க வீட்டாளுங்கலாம் வந்து பேசியிருந்தாங்க." அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. "சரி அதுக்காக என்ன 2ஆம் தரமா வந்து கல்யாணம் பண்ணி குடுக்க போறியா?" அப்படின்னு காவேரியோட கேள்விக்கு, "என்னடி நீனு அந்த குழந்தையோட முகத்துக்காகவாது பார்க்க வேண்டியது தானே." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றதன் பேர்ல, "ஆமா நீனு குழந்தைய ஒரு காரணமா வச்சு என்ன வந்து விஜய் வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்க தருணத்துல, குழந்தைய கூட்டிட்டு உள்ள நுழைய இவர பார்த்ததும் ஏற்கனவே பயங்கர கோபத்துல இருக்காங்க நம்ம காவேரி. குழந்தைகிட்ட வந்து, "மிஸ் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட போயிட்டு ரொம்ப அன்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. காவேரியும் குழந்தை என்ன பண்ணுச்சு? குழந்தை மேல எந்த தப்பும் இல்லல்ல. ஸோ குழந்தைகிட்ட ரொம்ப அன்பாவே நடந்துக்கிறாங்க. "உன் கூட தான் நைட் ஃபுல்லா படுத்திருந்தா அம்மு. அதுக்கப்புறம் காலைல ஸ்கூல் போகணும் இல்லையா? அதனால தான் உனக்கு தெரியாமலே நான் கிளம்பி வந்துட்டேன்." அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. ரொம்பவே பயந்து போயிருந்தேன் மிஸ். அதுக்கப்புறமா எப்படியும் வந்து டாடி வெளிலலாம் கூட்டிட்டு போயிட்டு, எனக்கு நெறைய டாய்ஸ் அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கி குடுத்தாங்க. இப்ப நான் ஓகே ஜாலியா தான் இருக்கேன் அப்படின்ற மாரி குழந்தையும் வந்து சொல்லிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் சாரதாம்மாவும் அந்த குழந்தைய பார்த்ததும், "அம்மு எப்புட்றா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "நான் நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்ற மாரி 2 பேரும் மாறி மாறி வந்து அன்பு பொழிஞ்சுக்கிறாங்க. பக்கம் விஜய பார்த்து மொறச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம காவேரி. ஆனா விஜய்க்கு என்னன்னே புரியல. ஏன்னா வந்து அவங்க வீட்ல உள்ளவங்க தான் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி விஜய்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லவும் இல்ல. இன்னொரு பக்கம் விஜய்க்கு தெரியாது அப்படின்ற விஷயம் வந்து தெரியாது நம்ம காவேரிக்கு. ஸோ விஜய் மேல கோவத்த காட்டும்போது அவருக்கு ஒண்ணுமே புரியாத ஒரு குழப்பமான நிலையில தான் அவர் இருக்காரு. எதுக்காக காவேரி நம்ம மேல இவ்ளோ கோவமா இருக்கா? ஒரு வேளை அன்னைக்கு நம்ம பேசிட்டு போனாலே, அதுக்கப்புறம் எந்த ஒரு பதிலும் வந்து நம்ம சொல்லாததுனாலும், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாதனால கோவப்படுறாளோ அப்படின்ற மாரி மனசுக்குள்ள வந்து பேசிட்டு இருக்காரு. மிஸ் ஏதோ கோவமா இருக்க மாரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, "அதுவா?" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "அது ஒண்ணும் இல்ல தம்பி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மா சமாளிக்க, குட்டி காவேரி என்ன பண்றாங்க, மிஸ்ஸ பார்த்து, "என்ன மிஸ் இன்னும் டாடி மேல நீங்க கோவமா தான் இருக்கீங்களா? டாடி மேல உள்ள கோவம் போகலையா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் கேட்க, "இல்லடா கண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நடந்த பிரச்சனையில வந்து குழந்தை ரொம்பவே வந்து பாதிப்படைஞ்சா இல்லையா? ஸோ குழந்தைகிட்ட இத பத்தி நம்ம எதுவும் சொல்லிக்க கூடாது. குழந்தை இப்ப தான் வந்து பழைய நிலைமைக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு, "இல்லடா உங்க டாடி கிட்ட நான் நல்லா தானே பேசுறேன். உங்க டாடி மேல எனக்கு என்ன கோவமா?" அப்படின்ற மாரி குழந்தை எதிர வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கேத்த மாரி காவேரிய பார்த்து சிரிக்க, காவேரிக்கு அப்படியே உள்ள அப்படியே பயங்கர கடுப்பா இருக்கு. பக்கம் குழந்தையும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா, ஜாலியா வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. எடுத்துக்காதீங்க, குழந்தை ரொம்ப அடம் புடிச்சா உங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் நேரம் காலம் கூட பார்க்காம இந்த டைம்ல கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காரணத்த சொன்னாலும், "அட என்ன தம்பி நீங்க போய் காரணத்தலாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. குழந்தை ஆசைப்பட்டுருக்கு அதனால கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இதுல என்ன இருக்கு தம்பி? நீங்க எப்ப வேணாலும் கூட்டிட்டு வரலாம் குழந்தைய." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. கிட்ட காவேரி அவங்க அம்மாவ பார்த்து முறைக்க, "என்னடி நான் சொல்றது சரிதானா?" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண, "ஆமாம்மா சரிதாம்மா" அப்படின்ற மாரி வந்து அமைதியா வந்து சொல்றாங்க. "அம்மு நம்ம வீட்டுக்கு போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "இல்ல டாடி கொஞ்ச நேரம் கழிச்சு போலாமே" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்றாங்க. "இல்ல அம்மு லேட் ஆகுது. நம்ம கிளம்பலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எவ்வளோ கூப்பிடுறாங்க. "டாடி ப்ளீஸ் டாடி இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போலாமா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. குழந்தை, "டாடி இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் மிஸ் வீட்ல தங்கிட்டு வரட்டுமா நானு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "இல்லம்மா அம்மு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். நாளைக்கு வேணா வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சமாதானப்படுத்த, "அதான் குழந்தை ஆசைப்படுறாள்ல தம்பி. இன்னைக்கு ஒரே நாள் நீங்க தான் விட்டுட்டு போங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா சொல்றாங்க. "மிஸ் நான் இங்க இருக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய பார்த்தும் வந்து காவேரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. "நீ இங்க தங்கலாம் அம்மு" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜயும் வந்து அங்கருந்து கிளம்புறாங்க. விளையாடிட்டு இருக்க தருணத்துல நம்ம சாரதாம்மா, "பாத்தியாடி உன் மேல எவ்ளோ அன்பு இருந்தா அந்த குழந்தை இங்கேயே தங்கணும்னு சொல்லிட்டு சொல்லுது பாத்தியா? குழந்தையோட முகத்துக்காவது இந்த கல்யாணத்துக்கு சம்மதி என் காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க.
நீ என்னம்மா நினைச்சிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிட்டு இருக்கு? எதுக்காக இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்க? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என்னால வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி திரும்ப கோவமா வந்து பேச, "என்னாச்சு மிஸ்? ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "ஒண்ணும் இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட வந்து சமாளிக்கிறாங்க. அப்புறமா தாத்தா, அவங்க சித்தி, சித்தப்பா மூலியமா வந்து விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறாரு விஜய். இதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால தான் வந்து ரொம்ப கோவமா இருந்தாலும் காவேரி நம்மள பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. "என்னப்பா விஜய், நாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "இல்ல தாத்தா, என்கிட்ட நீங்க முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாரு. "ஏன்பா, ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "இல்ல தாத்தா, இப்போதைக்கு காவேரிக்கு இதுலருந்து விருப்பம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா இத பத்தி பேசியிருந்திருக்கலாம் தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்ல, "இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வந்து தள்ளி போடக்கூடாதுப்பா. காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் வருதோ இல்லையோ, அதனால தான் உங்க 2 பேருக்கும் வந்து புதுசா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன்." ஓகே தான் தாத்தா. ஆனா காவேரிக்கு இதுல சம்மந்தம் இருக்காதே அப்படின்ற மாரி விஜய் சொல்ல, அதெல்லாம் கூடிய சீக்கிரமே காவேரி சம்மதிச்சுடுவா அப்படின்ற மாரி அவங்க சித்தியும் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அடுத்ததா வந்து காவேரி விஜய் வந்து ஃபேஸ் பண்ற தருணத்துல, ஐயோ! முறைக்கிறாளே அப்படின்ற மாரி வந்து அப்புறமா காவேரியும் குழந்தை எதிர பேச முடியாது அப்படின்ற காரணத்துக்காக, குழந்தைய வந்து கிளாஸ் ரூம் போக சொல்லிட்டு, நம்ம விஜய் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. "என்ன சார், உங்க மனசுல என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "என்ன மிஸ், ஏன் இது மாரிலாம் வந்து கேட்குறீங்கன்னு?" சொல்லிட்டு விஜயும் சொல்ல, "தெரியாத மாரி நடிக்காதீங்க சார். எதுக்காக உங்க வீட்ல உள்ளவங்க எங்க வீட்ல வந்து பேசிட்டு போனாங்க? என்ன பேசிட்டு போனாங்க மிஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "என்ன விஷயமா பேசிட்டு போயிருக்காங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்றாங்க. "அப்படிங்களா மிஸ்? எனக்கு இந்த விஷயத்த பத்தி தெரியாதே" அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்ல, "வீட்லருந்து வந்து பேசிட்டு போயிருக்காங்க. இது கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்றீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி திரும்பவும் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. "மிஸ், இங்க பாருங்க. அவங்க வந்துட்டு போன விஷயம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா தான் தாத்தா சொன்னாங்க. விஷயம் தெரிஞ்சிடுச்சுல்ல, அப்புறம் ஏன் தெரியாத மாரி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்க, "இல்ல, எனக்கு இன்னைக்கு காலையில தான் மிஸ் தெரியும்" அப்படின்ற மாரி விஜயும் வந்து சொல்றாங்க. "சரிங்க சார், எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. உங்க ஒய்ஃப் ஒன்னும் உயிரோட தானே இருக்காங்க. அப்புறம் எதுக்காக இன்னொரு கல்யாண ஏற்பாடு உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க?" அப்படின்ற மாரி வந்து காவேரி கேட்க, "ஒண்ணும் இல்ல மிஸ், நானும் எங்க ஒய்ஃபும் பிரிஞ்சிருக்கோம்ல, அதனால தான்" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "அதுதான் சார் நானும் கேட்குறேன். இப்ப பிரிஞ்சு தானே இருக்கீங்க. அப்புறம் எதுக்காக இன்னொரு கல்யாண ஏற்பாடு? நீங்க தான் சார் உங்க வீட்ல உள்ளவங்க கிட்ட எடுத்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க பார்க்கணும். நீங்க உங்க ஒய்ஃப கூட்டிட்டு வந்துட்டா இந்த பிரச்சனை நடக்காது இல்லையா? பாவம், குழந்தையும் ரொம்ப தவிச்சு ஏங்கி போயிருக்கா. அவளுக்கும் அம்மா வேணும் இல்லையா சார்? அதனால தயவுசெய்து நீங்க வந்து பண்ணணும் சார் அடுத்த ஸ்டெப் எடுத்து" அப்படின்ற மாரி காவேரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திருந்துற மாரியே தெரியலையே! இவள எப்படி தான் நான் வழிக்கு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேனோ தெரியலையே! அப்படின்ற மாரி விஜய் முனறிட்டு இருக்காரு. "என்ன சார், நான் இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கேன். நீங்க பதிலே சொல்லாம இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, "இல்ல மிஸ், நான் யோசிக்கிறேன்" அப்படின்ற மாரி விஜய் வந்து சொல்லிட்டு கிளம்புறாரு. என்ன, நம்ம இவ்வளோ தூரம் வந்து எஃபோர்ட் போட்டு பேசினா, இவரு பாட்டுன்னு யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுகடுத்து போறாங்க. அடுத்ததா காவேரி என்னம்மா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா, யமுனா 2 பேருமே கேட்க, "எங்கடி அவ சம்மதிக்கவே மாட்டேன்றா" அப்படின்ற மாரி சொல்றத நடுத்து, "இத நினைச்சு நீ ஒண்ணும் கவலைப்படாத. காவேரி கிட்ட நாங்க 2 பேருமே இப்ப வந்து பேசுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "என்னடி சொல்ற? நீங்க 2 பேரும் பேசினா மட்டும் அவ சம்மதிச்சுருவாளா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "நாங்க சம்மதிக்க வைக்கிறோம்மா. அவகிட்ட பேசி பார்க்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா கங்கா, யமுனா 2 பேருமே காவேரிக்கு கால் பண்ணி நிலைமைய வந்து எடுத்து சொல்லி புரிய வச்சு, அதுக்கப்புறமா எப்படியாவது விஜய வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சம்மதிக்க வைக்கிறாங்களா காவேரிய. அவங்க பேசினதுக்கு அப்புறமா காவேரியும் வந்து விஜய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்களா. எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.